ஹாய் ட்ரேடர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ஸ் கால்குலேஷன் அப்புறம் லாட் சைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பிப் கால்குலேஷன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பிப்ஸ் கால்குலேஷனை கரன்சிக்கு தனியாக பண்ணணும், கோல்டுக்கு தனியாக பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகேங்களா? இப்போது கரன்சிக்கு எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நான் டைரெக்டாக யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிறேன். யூரோ யூஎஸ்டியில் சப்போஸ் உங்களுடைய என்ட்ரி ஆனது இந்த ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லாங் பொசிஷனுடைய டூலை எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? நான் இங்கே ஆல்ரெடி வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். லாங் பொசிஷனுடைய டூலை எடுத்துகிட்டு வச்சுருக்கணும். ஓகேவா? அப்படி வச்சதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து நீங்கள் லொக்கேஷன் ஆனதுக்கப்புறமா இதில் நீங்கள் பெப்ஸை எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, டைரெக்டாக உங்களுக்கு டார்கெட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டார்கெட் பக்கத்தில் பர்சன்டேஜ் பக்கத்தில் இருக்கு பாருங்க, என்ன 59 பெப்ஸ் இருக்கா? இந்த 59னா மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்த லெவல்லேருந்து டைரெக்டாக டார்கெட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 59 பெப்ஸ் வந்து மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 பெப்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது. அதனுடைய பர்சன்டேஜ் வந்து 0.12. ஓகேங்களா? அதாவது 12%. அதே போல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 0.57 57% வந்து மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே போல் கோல்டுக்கு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ அதே லாங் பொசிஷன் எடுத்து வச்சு நான் இங்கேருந்து லாங் பொசிஷன் எடுக்கிறேன். இதுதான் என்னோடய என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். என்ட்ரி வச்சுட்டேன். டார்கெட் லெவல் வந்து இதான் நம்மளோட ஹைன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோ. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் நான் வச்சுருக்கேன். இதில் நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் மேலே நீங்கள் வந்து லொக்கேட் பண்ணக்குள்ள இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2451.6ன்னு இருக்கும். இந்த ரேஞ்சில் நீங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நம்பரை மட்டும் எடுத்துடணும். ஓகேவா? அப்படின்னா எத்தனை பெப்பருங்க கால்குலேஷன் பண்ணுங்கள்? 245 பெப்ஸ். இந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து 245 பெப்ஸ் வந்து இங்கே வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் ஸ்டாப் லாஸ் பெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தான் பார்க்கணும். 439.0ன்னு இங்கே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துடணும். கோல்டை பொறுத்த வரைக்கும் கமாடிட்டி செக்டார்ஸில் ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் வந்து நம்ம பெப்ஸை வந்து கேல்குலேஷன் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக வந்து இதில் இருக்கக்கூடிய 439 பெப்ஸை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? 43 பெப்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே எஸ்எல் ஆகுது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 245 பெப்ஸ். ஓகேங்களா? அதே போல் கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரேஞ்ச் வந்து 2620 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து 2621க்கு மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா 10 பெப்ஸ் வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே போல் 22க்கு போச்சுன்னா 20 பெப்ஸ், 23க்கு போச்சுன்னா 30 பெப்ஸ். இது போல் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 10 பெப்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? கோல்டில் மட்டும்தான் இது. இதுவே சில்வர் எடுத்திங்கன்னா அது 100 மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாட் வந்து நம்ம எப்படி கேல்குலேஷன் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? லாட் சைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 லாட் சைஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் லாட், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மினி லாட், தேர்டு ஒன் வந்து மைக்ரோ லாட். இது போல் நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் லாட் சைஸ் வந்து இருக்குது. இதில் நம்ம லாட்டுனா என்ன, எப்படி வந்து யூஸ் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் லாட். ஸ்டாண்டர்ட் லாட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட வால்யூம் லெவல் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.00. ஓகேங்களா? 1.00 போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெப்பு நகர்ந்தாலே, ஒரே ஒரு பெப், நீங்கள் என்ட்ரி எடுத்த பாயிண்ட்லேருந்து ஒரு பெப் நகர்ந்தாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 பெப்ஸ். ஓகேங்களா? மினி லாட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 0.10. ஓகேங்களா? 0.10 லாட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெப் நகர்ந்தால் உங்களுக்கு ஒரு பெப் தான் கிடைக்கும். மைக்ரோ லாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது மைக்ரோ லாட் வந்து 0.01, இந்த லாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெப்பு மார்க்கெட்டில் நகர்ந்தால் ஒரே ஒரு சென்ட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு லாட் சைஸ் வந்து எப்படி பிரிக்கணுன்றது? லாட் சைஸ் அதே போல் உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்தது போல் தான் உங்களுடைய லாட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு $1000 அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மேக்ஸிமம் லாட்டை 0.10க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுடைய கேபிட்டல் ஆனது
எந்த ஒரு லாஸையுமே ஃபேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுவே நீங்கள் வந்து 0.10 போட்டிங்கன்னா ஒரு 3-4 என்ட்ரிலையும் மொத்த அக்கௌண்ட்டும் வாஷ் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? இதே ஒரு $500 யூஸ் பண்ணுறீங்கன்னா 0.01லேருந்து 0.05க்குள்ளே யூஸ் பண்ணலாம். $100 அக்கௌண்ட்னா 0.01 மட்டும் தான் யூஸ் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.